ஹலோ வேல்ட் ஃபார் எவர். ஜெலுசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லயும் கிடைக்கும், சிரப் ஃபார்ம்லயும் கிடைக்கும். சோ இதை வந்து 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கவே கூடாது. சோ இந்த சிரப், இந்த டேப்லெட் வந்து எதுக்கு வந்து டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதோட சைடு எஃபெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், இதை வந்து யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எனிவே ஐ எம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். சோ இந்த ஜெலுசில் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து 3 மெடிசன் காம்போசிஷன் வந்து இருக்கும். ஒன்னு வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு, 2 மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, 3 வந்து டைமெத்திகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மெடிசன் காம்போசிஷன் வந்து இருக்கு. சோ இது வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயிற்றுல, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா அந்த நெஞ்செரிச்சல், வயிறு வந்து உப்பிசமா இருக்கிறது, காத்து போகாம அப்படியே கேஸ் மாதிரி அடைச்சிட்டு இருக்குது. சோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு, அதாவது இதை வந்து சரிசமப்படுத்துறதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிரப் அல்லது டேப்லெட் தான் வந்து இந்த ஜெலுசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. அது வந்து கண்டிப்பா டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். மேல உள்ளவங்களும் வந்து டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி தான் இந்த டேப்லெட், இந்த சிரப் வந்து யூஸ் பண்ணணும். சோ ஏன்னா வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் போது இந்த கான்ஸ்டிபேஷன், அதாவது மலம் வந்து கட்டிக்கிறது. சோ ரெண்டாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து அதிகமாச்சுன்னா இது வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். சோ மூணாவது பாத்தீங்கன்னா டைமெத்திகோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஏர்லாம் உள்ள தங்கி இருந்துச்சுன்னா அது வந்து மலமொழியா ஃப்ரீயா போறதுக்கு வந்து இந்த டைமெத்திகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3வது மெடிசன் காம்போசிஷன் வந்து யூஸ் ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக், அதாவது ஹார்ட் சம்பந்தமான ஃபெயிலியர் உள்ளவங்க, ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க, ரத்தம் அதிகமா ப்ளீட் ஆகுது அப்படின்னா வந்து அவங்க எடுக்கக்கூடாது. வயிற்றுல வந்து புண்ணு இந்த மாதிரி புண்ணு இந்த மாதிரி தான் எடுக்கக்கூடாது. சோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்கும். சோ அது போக இதோட சைடு எஃபெக்ட் வந்து பயங்கரமா தலை சுற்றல், பயங்கரமா வந்து கோவப்படுற மாதிரி, ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கர ஒரு கோவப்படுற நிலைமைக்கு கூட வந்து இந்த மெடிசன் வந்து கொண்டு வரும். சோ இந்த ஜெலுசில் அப்படின்னு சொல்லக்கூடியது நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வந்து கம்மி பண்றது, வயிற்றுல வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் தான் வந்து இந்த ஜெலுசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன். சோ இதை வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது கண்டிப்பா டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி தான் இந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணணும். சோ இதுல என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.